ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணுவோம். என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ரெண்டு நாள் ஆசை நினைக்கிறது தான் வந்துட்டு மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட். இது வந்துட்டு அது ப்ரைவேட், இது சிடிபி. என்ன இது நினைக்கிறேன் சிடிபி. பார்த்துலன்னா நண்பன் வந்துட்டு இந்த ப்ராவோ 8ங்கிறது நினைக்கிற இதை தான் எடுக்கிறதுக்கு வந்திருந்தார். நம்ம அந்த ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் வாவிக்கரைங்கிற இந்த வாவிக்கரையால் நான் போக்கியிருக்கோம். என்னென்னுச்சுன்னா பெட்டிக்கோலோ பூச்சிடி பக்கத்தில் தான் வந்து அந்த கமரோட்டலுக்கு எனக்கு இருக்காமட்டு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்துலன்னா அந்த கிண்ணம் பழம் இது வந்து மங்குஸ்தான் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்கும் அந்த விளாங்காட அமைப்பு இருக்கும். இல்லைங்க ரைட். கிட்டத்தட்ட டிஜே எக்ஸ்என் மாதிரியே இருக்குது. XM5 அதே மாதிரி அது இருக்குது. முழுந்து டிஸ்பிளேயும் இந்த பின்னுக்கு டிஸ்பிளே இந்த ரெண்டு டுவல் டிஸ்பிளேயும் வந்துட்டு ஒரே டைமில் ஒர்க் பண்ணதில்லை. அதுக்கு ஒரு மூட் கீ கொடுத்துருக்காங்க. இந்த மூட் கீக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே மாறி மாறி வேலை செய்யுது. அடுத்தது இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு நான் சேப்புக்குள்ளே மைக்கை வச்சுருக்கேன். வணக்கம். எப்படி ஷோமா இருக்கீங்களா? என்ன நடக்குது? இது ஆட்டானே அப்புறம் எடுத்தா? அது சரி. ஓகே, போமாண்ணாவே. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கலன்னா கடும் மிச்ச நாளை போகிற ஒரு வீடியோ கொண்டு போகிறேன். என்னென்னுச்சுன்னா நான் மட்டக்களப்புக்கு இன்றைக்கு வந்திருந்தேன். எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மைக் டிஜே எக்ஸ்டர்னல் மைக் 3 எடுப்போம்னு சொல்லி வந்திருந்தேன். என்னென்னுச்சுன்னா அந்த மீன்பாடும் தேநாட்டில் வந்துட்டு கமரோட டெல்கி மாதிரி புதுசாக வந்துட்டு கால்தடம் பயிச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு தான் வந்து என்னென்னா இப்போ கிழக்கு மாகாணத்தில் எங்களுக்கு வந்துட்டு பெட்டிக்கோள ஒரு பெரிய ஊர் ஒன்று ரிங்கோ. அடுத்தது பெட்டிக்கோள ஊர் நல்ல ஒரு பெரிய ஊர் தான். அடுத்தது இந்த பெட்டிக்கோளவில் வந்து கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட கிளை கிராமங்கள் இருக்கிற ஒரு அழகான ஒரு இடம் தானே இது. கிட்டத்தட்ட எத்தனை ஜிஎஸ்பி விற்காங்க இதில்? 1553 ஜிஎஸ்பி விற்கிற ஒரு பெரிய ஒரு இடம் தானே இது. இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா பெருமட்டுக்கு ஈழத்தமிழர்கள் குவிந்து நிறந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் இது. நான் முன்னுக்கு பார்த்தவங்களுக்கும் ஒரு அழகான பெரிய ஊடோடு கட்டிருக்காங்க. இது வந்துட்டு எடுத்தோம்னா அந்த பெட்டிக்கோள ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பாவிக்கிற அந்த வாவிக்கரை வீதியெல்லாம் போய்க்கிருக்கேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பெட்டிக்கோளோட அழகுகள். பெட்டிக்கோளோட சின்னாலே வந்துட்டு நீரால் நிரம்பி காணப்படுற ஒரு இடம் சொன்னால் அந்த பெட்டிக்கோளை தான். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இது ஃபுல்லாகவே நிறைய தீவு மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அடுத்தது இந்த பெட்டிக்கோளவில் வந்துக்கிட்டு இந்த படகு சேவையோட அந்த பாதை என்று சொல்லுவாங்க. அந்த இது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்துக்கிட்டு ரோட்டு இல்லை, பாலம் இல்லை, இந்த பாதைங்கிறதுல அந்த பைக்கில் ஆட்டோவில் மேற்றி போகிறதுக்கு. ஓகே, நண்பரை வீட்டையும் போய்க்கு அவர் கொஞ்சம் மூட்டை வாங்க போக முடியாது. அவர்கிட்டையும் போயிட்டு இந்த வெயிலுக்குள்ளே வந்ததுக்கு ஏதாவது குடிச்சிக்கு அப்படியோ நாம் என்ன செய்வோம், சமரம் வாங்குறதுக்கு போவோம். ஓகே, வாங்க. நினைக்கிறது தான் வந்துட்டு மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட். இது வந்துட்டு அது ப்ரைவேட், இது சிடிபி. என்ன இது நினைக்கிறேன் சிடிபி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இது நாங்கள் அப்படியே ஏர்போர்ட் அந்த லைன் ஏர்போர்ட் ஓவர் லைன். ஓ, ஏர்போர்ட் சங்கட பவன். என்ன ஊர் உங்களோட ஊர்? நம்ம புதூர். என்ன புதூர்? என்ன புதூர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெட்டிக்கோளில் நிறைய கிளை கிராமங்கள் இருக்கேன்னு சொல்லி அதில் நண்பர் ஊர் வந்துட்டு புது ஊருங்கிற இடத்துக்கு போயிருக்கேன். நான் போகிற இடம் தான் பெட்டிக்கோள ஏர்ஃபோர்ஸ் பின்னால் போயிருக்கேன். இதில் தான் நிறைய இங்கே ஆயத்தமலை, அடுத்த வவுனதீவுங்கிற இடம் எல்லாமே இருக்கு. மட்டக்களப்பு விமான நிலையம். நிறைய நண்பரை வீடு. அப்படியே நண்பரை விட்டா போய் ஒரு ரிங்ஸ் ஒன்று தேசிக்கா தண்ணி வந்து ஹீட்டுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு தேசிக்கா தண்ணி கலந்து வந்தார்.
அதையும் குடிச்சு போட்டு நண்பரை அண்ணன்ட மகன் அனுபவம் கூட்டிக்கு போக்கிரிக்கும் என்னென்னா அவருக்கு ஒரு கமரா வாங்கணும், என்ன மைக்கையும் வாங்கணும். அப்போ அவர் நான் சின்ன இப்படி மட்டக்களப்புக்கு மைக் வாங்க வர பண்ணினேன், எனக்கும் ஒரு கமரா வாங்கணும், வாங்க போக மாட்டார். போக்கிரிக்கும் என்ன கேட்குற ஊர்கள் உள்ளுக்கே டவுன் மாதிரி தானே இருக்கு, நிறைய கடைகள். சில ஏரியாவில் உள்ளுக்கு போனால் அந்த ரோடு கிரவல் ரோட்டாகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த தார் ரோட் போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஆரம்பத்திலே சொல்லியிருந்த வாவிக்கரைங்கிற இந்த வாவிக்கரையால் நான் போக்கியிருக்கோம். என்னென்னுச்சுன்னா பெட்டிக்கோலோ பூச்சிட்டி பக்கத்தில் தான் வந்துட்டு அந்த கமரோட்டலுக்கு வந்துட்டு இருக்காமட்டு சொல்லியிருந்தாங்க. மட்டக்களப்பில் வந்துட்டு நிறைய கிளே கிராமங்கள் இல்லை, அதை புது ஊருங்கிற ஊர் தான் அவர் ஊர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஊரில் இருந்து இப்போ டவுனுக்கு வந்துருக்கு. பக்கத்தில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நான் ஒரு நண்பர் ஊர் இருந்துச்சு. இந்த இஞ்சால போனால் வந்துட்டு இது ரிங் ரோடுன்னு என்ன இருக்கிறது வந்துட்டு ரிங் ரோடுன்னு இருந்துச்சுன்னா நான் ஊரில் இருந்து வரவங்களுக்கு நேர் ரோடு இது. மட்டக்களப்போ பஸ் ஸ்டாண்டு போகாமல் போகிறேன்னே ரோட் எனக்கு ரிங் ரோட் தானே இது. அந்த ரோட்டால் நான் போய்க்கிருக்கேன். முன்னுக்கு தானே ரிங் ரோடு இருக்கு. இது டவுனால் இது பஸ் ஸ்டாண்டில் வந்து கனெக்ட் ஆகிற ரோடுன்னு. இப்போது பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு உள்ளால் வந்து ரோடு ஒன்று இது. இந்த வாவிக்கரை ஓரத்தாலே நிறைய வந்துக்கிட்டு இந்த இது என்ன மரம், இது மறந்து போயிது. இது என்ன மரம் இது? நெல் வாக இல்லை அந்த உள்ளுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற கண்ணே கண்ண மரம், கிண்ணம்பழம் மரம் இல்லைண்ணே. இன்னும் காய்க்கலண்ணே. இதெல்லாம் ஃபுல்லாக கிண்ண மரங்கள் தான். ஆனால் பிஞ்சு பிடிச்சிடும். இந்த விளாம்பழம் மாதிரி மங்குஸ்தானில் பச்சை கலர் ஆகிக்குமேண்ணே. மங்குஸ்தானில் பச்சை கலர் ஆகிக்கும். நான் பார்த்தேன்னா அந்த கிண்ணம் பழம் இது வந்து மங்குஸ்தான் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்கும் அந்த விளாங்காட அமைப்பு ஒன்று இருக்கும். அதில் நான் பூவை பார்த்தாலே கடும் அழகான பூ உண்டு. நான் விரியலை அப்படியோ இந்தியாவில் இந்த மரங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சு காணப்படுற ஒரு இடம் தானே இது. இந்தியாவில் அப்படியே பார்த்து முடிச்சுன்னா ஒரு அழகான ஒரு டீ ஷாப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணி கரையோரங்களில் இப்படியான இடங்களில் வந்துட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் ஆகக்குள்ள இந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சூரியன் மறைகிற டைம் எல்லாம் கடும் அழகாகவே இருக்கும். நான் பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு விளையாடிக்கிறிக்காங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறங்கிறது கஷ்டம்தான். இந்த அமைப்புகள் அமைகிற இடத்துல தான் இதில் இருக்கும். அதுவும் இந்த மட்டக்களப்பில் இதை பார்க்கக்குள்ள கடும் அழகாகவே இருக்கும். மட்டக்களப்பை கண்ணாலே பார்க்குறாங்க பாருங்க. மட்டக்களப்பு எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் முன்னுக்கே இருக்கி கமராட்டோட் எல்கேன்னு சொல்லி பார்த்துனா நண்பன் வந்துட்டு இந்த ப்ராவோ 8ங்கிறது நினைக்கிற இதை தான் எடுக்கிறதுக்கு வந்திருந்தார். என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு அந்த வீடியோ குவாலிட்டி ஓகே, ஆனால் ஆடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் தடுமாட்டம்ங்கிறதால யோசிச்சிருக்கார். ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு வராதுங்கிறதால நண்பனுடைய ஃபெடப்பாய்க்கு நீக்கார். என்ன செய்கிறங்கிற ஐடியா இன்னும் எடுக்கல. என்ன செய்கிற ஐடியாவே எடுப்போம். என்னச்சுன்னா ஒத்த பிடிக்கல இருக்கார். நான் பிடிச்சது வந்துக்கிட்டு புளியவங்க புத்தார் இந்த மாதிரி ஒத்த அப்படி நிற்கார். கடைக்காரர்களை செல்றார். அதில் ஆடியோ குவாலிட்டி எந்த ஒரு டிஜேயில் வர மாதிரி வராது. எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணணும் பண்ணார். ஃபஸ்ட்டுக்கு அவரை பட்ஜெட்டுக்கு வந்துக்கிட்டு கேமரா எடுப்போம், புறவு வந்துக்கிட்டு மைக் எடுப்போம்ங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டுருக்கு. அப்போ பிஸ்மின் சொல்லி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி எடுக்கும். அப்படியோ நாம் எடுக்க வந்து மைக் வந்துக்கிட்டு என்ன இருக்கு நம்முடைய புறவு பின்னால் அதை அவரை முடிச்சதுக்கு பிறகு நம்முடைய நாம் ஓப்பன் பண்ணுவோம். இன்னைக்கு டிஜே மைக் 3 நீண்ட நாள் ஆசை 1,20,000 அப்படின்னு 1,19,000 சொல்லியிருந்தார். கடைசி வந்துக்கிட்டு 1,17,000க்கு திரும்பினார். அடுத்தது கமரா ஃபைன் மிஷனும் இனி ஒரு அமௌண்ட் அங்கே கேட்டுருந்தேன். அங்கே வந்துட்டு 1,15,000ண்டாங்க. ஆனால் ஏன் எடுத்துருந்துச்சுன்னா பெட்டிக்கோலோ நம்மளுக்கு பக்கத்தில். அப்போ என்னென்றாலும் வடத்தை வந்துட்டு போய் பார்க்கலாம். 2,000 கூடினாலும் இனி அது வாரண்டி இஷ்யூகள் வந்தால் இங்கே வந்து பார்க்கலாமன்றதுக்காக தான் எடுத்துக்கேன். ஏற்கனவே இந்த XN5 இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் வீடியோ டிஜே அங்கே XN5 வந்துட்டு கமரோட்டலுக்கே மஜெக்சிங் சிட்டி பம்பலப்பேட்டில் எடுத்திருந்தேன். ஆனால் சின்ன ஒரு ஹீட்டிங் இஷ்யூன்னு வந்துச்சு. அதுக்கு வராண்டிக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன். நீ அவங்க சிங்களத்தில் கதைச்சி தரேன். சரி அந்த வராண்டி கிளைம் பண்ண படலை. சரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் காணா. என்ன செய்கிற இனி இங்கே கொஞ்சம்
நல்ல தமிழ் பேசுகிறாக்க இருக்காங்க மனுஷன் அது இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை தேவையான இதையும் உங்களுக்கு வரண்டி இஷ்யூன்னு சொன்னாலும் தாங்க நான் சேஞ்ச் பண்ணி தாரேன்னு சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் இல்லை இப்போ இன்னைக்கு கொஞ்சம் தேவைப்படல அந்தளவுக்கு ஹீட்டிங் அந்த நாங்கள் அப்டேட் ஒன்று வந்ததெல்லாம் அந்த பிரச்சனை வந்துருக்கு இதில் வரண்டி இஷ்யூவையும் பரவாயில்ல நான் பார்த்து செஞ்சு தருவேன் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவைன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் எடுத்திருக்கேன் பார்ப்போம். நீண்ட நாளாக ஒரு கனவு ஒரு ஆசை இதோட கொஞ்சம் குவாலிட்டி எடுக்கணும்ட்டு இருந்தாலும் உங்களோட பட்ஜெட் பிரச்சனைன்னு சொல்லி இருக்குதானே அப்போ அதை கொஞ்சம் பார்க்குறோம். இதை வேண்டவன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கக்கூடாது அண்ணன் அந்த தூரத்துக்கு வசதியாக வந்துட்டார் அப்படி இப்படின்ட்டு அந்த தூரத்துக்கு இல்லை இதையும் ஒரு ஆள்கிட்ட கை மாதிரி தான் எடுக்கிறோம். அவரை நாங்கள் வீடியோ கூப்பிட்டோம் அவர் விரும்புகிறாருல்ல அவங்க விரும்புகிறாங்கன்ற நீங்களா இல்லையே அவர் விரும்புகிறாருல்ல அதனால் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்டா எல்லா மூலங்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நாங்கள் எடுத்த நாங்கள் வீடியோ வந்து குவாலிட்டி இல்லைன்னு அது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அண்ணன் உங்களோட இல்லை வேத்தா இல்லைன்னு இந்த பேர் கவலைப்பட்டீங்க அது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டாலும் இதை நாங்கள் உங்களை திருப்திப்படுத்த வேணும் என்ற ஒரு எண்ணத்தை நல்ல குவாலிட்டியான வீடியோவை நீங்கள் இனியாவது உங்களோட சேனலில் கொடுங்களே கண்டிப்பாக வர வேணும். நிறைய பேருடைய அபிமானத்துக்கு நாங்கள் செயல்படுறோம். நடக்குது கை நடக்குது நோமல் பற்றி தானே உடைங்களே இல்லை அவருக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் உள்ளூர் கம்போட்டு ஒட்டியாங்க போல ஏண்டா இவங்கள கடைக்காரங்களை நம்பல அதுக்காக கம்பெனியால் கண்டிப்பாக ஒட்டி தானே அப்படித்தானே கூட கொஞ்சம் ஃபுல்லாக கம்போட்டு ஒட்டிருக்காங்களே ஆமாம் போலையா அது சும்மா நோம்புல உடைக்கிறது தானே அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை அவசரத்தில் வந்து மாறி வச்சுட்டோம். ஆர்வக்கோளாறுல வேலு கூட மாற்றி விளைச்சிட்டோம். அப்போ நாங்கள் இதுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் லேசான வழி அப்படியே வச்சு அப்படி எடுங்க இப்படி வச்சு மெது எடுங்க ஹேண்ட் வித் கேர் கவனமாக எடுங்க. இனி நீங்கள் இதை கவனமாக இனி பாவிக்கணும் உங்களோட பயணிக்கிற ஒரு இல்லைங்க ரைட் பதட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட டிஜே எக்ஸ்என் மாதிரியே இருக்குது XM5 அதே மாதிரி அது இருக்குது வெளியால் அதே பொடி கேஸையும் கொடுத்துருக்காங்க. நண்பர் வாங்கினதுக்குள்ளே நிறைய கிட்ஸ் வந்துருக்கு. என்ன இருக்கு கேமரா குட்டியாக ஒரு சின்ன ஒரு கேமரா ஒன்று வந்துருக்கு. இது என்னச்சுன்னா முழுந்து டிஸ்பிளேயும் இந்த பின்னுக்கு டிஸ்பிளே இந்த ரெண்டு டுவல் டிஸ்பிளேயும் வந்துட்டு ஒரே டைமில் ஒர்க் பண்ணதில்லை. அதுக்கு ஒரு மூட் கீ கொடுத்துருக்காங்க. இந்த மூட் கீக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே மாறி மாறி வேலை செய்யுது. அடுத்தது இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி உள்ளுக்குள்ள பேட்டரிக்கு 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குரிய இது கொடுத்துருக்காங்க அந்த சார்ஜிங் பாயிண்ட். அடுத்தது நிறைய மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான என்ன விஷயம் வந்துச்சுன்னா இதில் வீடியோ குவாலிட்டி வந்துட்டு அந்த அளவுக்குங்கிறதுக்கு இல்லை. பார்த்தேன் அந்த ஷடோவாக இருக்குது அந்த கோப்ரோவோட கொஞ்சம் நார்மலாக தானே இருக்குது அந்த வீடியோ. அடுத்தது ஆடியோ குவாலிட்டியும் வந்துக்கிட்டு அவரை பட்ஜெட்டுக்கு வந்துக்கிட்டு அதை தான் அவர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஓகே ஆனால் நான் வந்துட்டு அதை வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். என்னென்னா அந்த குவாலிட்டி பெருசு இல்லை. நம்மளோட பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியை தான் நினைக்கிறோம் அதை கண்டினியூவாக பார்க்கலும். ஆனால் அது வந்துட்டு நார்மலாக அந்த எக்ஷன் சில ப்ரோக்ராம்களுக்கு சும்மா டேக் ஷூட் பண்ணுறதுக்கு சில நார்மல் ஷார்ட் கிளிப்பு தானே நல்லா நீ பார்ப்போம். அவர் முன்னாடி அவரை ஃபோனில் இருந்த வீடியோவை விட அது கொஞ்சம் குவாலிட்டியாக தானே இருக்குது. அவருக்கு அது ஓகே தானே இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நல்ல குவாலிட்டியான இதுகள் பார்த்தா தானே எங்களுக்கு அது கொஞ்சம் பெருசாக அந்த அளவுக்கு குவாலிட்டி வழங்கலை இன்றைக்கி. இவர் தான் இந்த பெட்டிகோலோ கமரோட்டுக்கு என்ன பொசிஷன்ல மேனேஜராக இருக்கார். இவர் தான் மேனேஜராக இருக்கார். இவர் தான் இதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் கடைசியாக வந்த மாடல் என்ன இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த மைக் 3யில் டிஜே மைக் 3யில் இதில் வந்து கண்ட்ரோலர் வந்து யூஸ்வலாக வந்து வாரல எப்படி கண்ட்ரோலர்னு சொன்னால் நாய்ஸ் லெவலில் இருந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி தான் வளமையாக வராது. நம்ம எல்லாமே ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் இதில் டிரான்ஸ்மிட்டரில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் டிஸ்பிளே மாதிரி ஒன்று வரும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக வீக்கான்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி காட்டும். அடுத்தது ரேஞ்சஸ் வந்து கூட்டிக்கு. இது எத்தனை ரேஞ்சஸ் இது வந்து முதல் வந்து 100 மீட்டர்ஸ் வந்தது 300 மீட்டர்ஸ் தான் போகும். 300 மீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்கு. 300 கிட்ட 900 மாட்டியானே 900
900 அடிக்கு தள்ளி நம்ம கேமரா வச்சு நாம் வீடியோவை ஷூட் பண்ணிடலாம். அது நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி? நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இது லாஸ்ட்டாக வந்த வெர்ஷனுடைய உங்களுக்கு இன்பில்ட் ரெக்கார்டோட வரும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ்வலாக வந்து 90 தான் வந்தது. இது வந்து 100 வந்தீங்கண்ணே. இதில் மெமரி கார்டு இருக்கு எப்படி? இதில் உள்ளுக்கு மெமரி எத்தனை இருக்குது? இதில் வந்து 32 GB 32 சின்ன வந்துட்டு இது மைக்கு ஒவ்வொரு மைக்குள்ளேயும் இருக்கா இல்லை ஒவ்வொரு மைக்குள்ளேயும் இருக்கேனே? நம்ம இதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கிறது. முதல்ல வந்து மைக் 2க்கு வந்தது. இதில் இருந்து கொஞ்சம் பெருசாக வந்தது. அது பிடிக்கும் மைக் 2 ஃபுல்லாக டிஜேட ப்ராடக்ட் தான் மெயினாக செஞ்சுக்கிறியாங்க. இது மைக் 2 வந்திருக்கிறது கேட்பாங்க சைஸை விட. இது அந்த மைக் அந்த மினிக்கும் இதுக்கும் 2க்கும் நடுவில் ஒரு சைஸில் வந்தீங்கண்ணே? இல்லை சேம் தான். மினிட சைஸ் சேம் தான். வெயிட் எல்லாம் கொண்டு வேணா? வெயிட் எல்லாம் கொண்டு வேணா சேம் தான். மினிட அதே தான். இதில் இந்த கலர் இது மட்டும் தானீங்க இல்லை வெவ்வேறு கலர் இருக்கா? ஒரு கலர் தானே டிஃபால்ட் கலர் உண்டு. அந்த மினியில் வந்துட்டு ஒயிட் கலர் வந்தனே. மினியில் வந்த ஒயிட் இருக்கு. நான் பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்ட். அது வந்து அவங்க ஸ்டிக்கர் மாதிரி எழுதிவாங்க. ஸ்டிக்கர் மாதிரி இருந்ததா? அது ஒயிட் வராதே வராது. ஒயிட் மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன். அது செட் பண்ணி பாருங்க. ஒயிட்டே வராது. ஒயிட்டே இல்லை. இதான் டிஃபால்ட் கலர். அது சரி. ஆஷோட இந்த மாதிரி இது அந்த இந்த மினிக்கு அந்த மைக் 2க்குள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி அதே மாதிரி அது வருது. அதே மாதிரி தான் வருது தானே? சரி நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம உடைய முடிச்சிட்டல பில்லு? மெமரி கார்டு மட்டும் வாங்கிக்கலண்ணே. இந்த 256 மெமரி கார்டு வந்துட்டு ப்ளஸ் ஆஃபராக போகுதாம். 10,000 எவ்வளோ? 11,500 வந்துட்டு இந்த சயின்டிஸ்கிற எக்ஸ்ட்ரீம் இது செய்கிறார். 2 years வாரண்டியோட இது செய்கிறார். நான் இதை எடுக்கலை. நான் வேறு இதோட கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் பார்ப்பேன் போட்டிருக்கேன். ஆனால் வீடியோக்கெல்லாம் ஓகே. ஆனால் 4K வீடியோவுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வரும்னு சொல்லி பயப்படுறேன். நான் யூஸ் பண்ணலை. ஆனால் சில பயத்தில் இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கேன்னு பார்ப்போம். ஓகே நம்மளோட ஓப்பன் பண்ணுவோம். என்ன இருக்கேன்னு போய் பார்ப்போம். ரெண்டு நாள் ஆசை. HH நீ தொடர்ச்சியாக வீடியோ வருமா இல்லையான்னு தெரியா? ஏதோ ஆசைக்கு கேமரா வாங்குகிறோம், அப்புறம் மைக்கை வாங்குகிறோம். கேமரா வரக்குள்ள நிறைய வீடியோ போட இல்லை. நிறைய பிஸி வேலைப்பாடுகள் அல்ல வீடியோக்கள் போகிறது வந்துட்டு கொஞ்சம் சில்லையாக வேணும். பிஸி தான். என்ன செய்கிற 7 மணி அளவுக்கு வீடியோக்களை போட்டுக்கிருக்கேன். பாவம் ஆசைகள் தானே. இந்த கேமரா வாங்கணும், மைக் வாங்கணுங்கிற அந்த ஆசைகளுக்காகத்தானே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த மனுஷன்னா ஸ்டிக்கர் கொஞ்சம் தருவாங்க. முந்தி இந்த எக்ஷனோட வாங்கினதுக்குள்ளேயும் ஸ்டிக்கர் இருந்துச்சு. இன்னும் யூஸ் பண்ணுறது எவ்வளோ ஒட்டுறேன் தான் எனக்கு தெரியா இருக்கட்டும். அது பார்ப்போம். ஸ்டிக்கர் அது சரி. என்ன செல்லான்னு தெரியா பார்ப்போம். ஒரு காட்டோட ஒரு பை ஒன்று வருது. எனக்கு இந்த எக்ஷனுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு பை ஒன்று வச்சுருந்தாங்க. உண்மை நல்லா இருக்குண்ணாப்பா. அதை கேர் பண்ணுறது கடும் கஷ்டமாக இருக்குது. சரியான இது இல்லை. இது 4 வரும் தானே? அது வின் ஃபில்டர் 2 ஜோடி. இந்த கிரே கலரில் ஒன்று, இதில் ஒரு ஜோடி, பிளாக் ஒரு ஜோடி. சும்மா இந்த முயல், இந்த அங்கூரா முயல் சொல்லுவாங்க. முயலில் இது மாதிரி தானே இருக்குது. முடி மாதிரி தானே இருக்குது. இது வேறையா எடுக்கலாமா? இது வேறையா? ஒரு இடமும் எடுக்கல. அது ஒன்றோட தைம் இல்லை. காணத்தை தான். அப்போ இதை கவனமாக பாவிக்கணும். மீனே இதை கவனமாக பாவிக்கணும். நோய் சேதிக்கு மீனே இதுதான் இந்த காற்றுகள் அடிக்காமல் பாதுகாக்கிற சாமான. இது பார்த்துக்கோங்க, கவனம் வச்சுக்கோங்க வாங்குறாங்க. இல்லை மொத்தம் மொத்தமே அதே அது மரம் யூஸ் பண்ணும். அப்படியோ கஸ்டமர் வந்தால் போயிட்டு சி டைப் கேபிள் ஏற்கனவே நம்மள்ட்ட இதே கேபிள் ஒன்று இருக்குது. ஆனால் நான் அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கேபிள் ஒன்று எடுத்துருந்தேன்.
அது வந்துட்டு 200 mbps வந்துட்டு இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. என்ன சொன்னால் அந்த இதில் வந்துக்கிட்டு 27 mbps ஃபைல் அந்த லேப்டாப்பில் அந்த வீடியோவில் காப்பி பண்ணி போடுறப்போ 27 mbps ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த எனக்கு எக்ஸ்டர்னலுக்கு இதுக்கு அந்த NVMe அந்த இன்க்ளோசரோட அந்த கேபிள் வந்துட்டு 200 something. இந்த கேபிள் 27, அது 197 mbps வந்து நல்ல கேபிள் வந்துட்டு நல்ல இதாக வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இந்த கேபிளை விட அது கொஞ்சம் நல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் வந்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதையும் வைப்போம் உள்ளுக்கோ. அடுத்தது 2 ஃபைல் இருக்குது. இதுதான் இந்த DJI-க்குரிய மேக்னெட் 2 மேக்னெட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லான மேக்னெட் தானே அது. இதையும் ஓப்பன் பண்ணுவோம். மெயினாக தான் யூஸ் பண்ணுவோம் நான் பாருங்களேன். எப்படி ஒட்டிச்சு கடும் கஷ்டம் DJI என்ன அடிச்சு DJI என்ன அடிச்சு மேக்னெட் 2 அது ஒட்டு கடும் பவராகி இருக்கும். அடுத்தது மைக் என்ன நீங்கள் அங்கே அப்படியே சோகம் அழைக்கிறேன். அவில வேலை முடிஞ்சு ஐயோ அங்கே வேலைக்கிறியாங்க நானும் சரி பண்ணிக்கிறேன். மெதுவாக ஆராய்ச்சி செய்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்குறது இப்போ பார்க்க போகிற மட்டும் சரியா கொண்டே புட்டிக்கவே சரி ரைட். இன்னைக்கு DJI மைக் மினியில் மைக் 3 அழகாக இருக்கு, கொஞ்சம் சிம்மில் இருக்கு. அடுத்தது இதை ஓப்பன் பண்ணோடைய உள்ள தான் இருக்கு. எல்லாமே மேக்னெட்டில் தான் இருக்கு. அளவுக்கு இருக்கு. அப்படியே விட்டு தேடி வருதா ரைட். இப்படியும் முட்டலாம், இப்படியும் முட்டலாம். இப்படியும் வைக்கலாம். இதை அடுத்தது உள்ளுக்கு வச்சு என்ன நடக்கும்னா உள்ளுக்கு இன்னர் போடலானேனா பொடி போடலானேனா வேர்க்கும். வேர்த்தா இதில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இந்த ஷேப்புக்குள்ளேயும் வைக்கலாம். இப்படி ரைட். ஒருத்த வச்சாலும் அதில் பாட்டு கிடைக்கும். கடம் சின்னது முன்ன அந்த மற்றது மினியம் மைக் மினி வருது. மைக் 2 வந்துட்டு கொஞ்சம் பெருசு வச்சா அப்படி இழுபாடு கிடக்கும். ஆனால் இது வந்துட்டு இழுபாடில் நல்லா இருக்கு. ஓகே ரைட். எல்லாமே கடும் ஃபுல்லாகவே இருக்கு. ரைட் ஓகே. 2 மைக் இருக்கு. இன்னொன்று அடுத்த உடனே இது லைட் பத்துது. எல்லாமே க்ரீன் கலர் லைட் பத்துது. கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ரைட். இதே சார்ஜ் ஆகுது. இது பெருமாட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. ஆனால் இதில் தான் நிறைய இந்த விஷயங்கள் டச்சு ஸ்க்ரீன் மற்றது அதை விட இதில் தானே ஆக்டிவான இந்த தொட்டோடனே பேர் இந்த பாக்கோட். இந்த பாக்கோடில் தானே ஆக்டிவ் பண்ணணும். இதில் தான் அந்த வரண்டி ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன நினச்சின்னா ஏற்கனவே எனக்கு அந்த XN 5க்கு 1 பண்ணக்குள்ள இந்த பாக்கோட் வந்துச்சு. அது ஸ்கேன் பண்ணி ஃபோனில் ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு தான் அவை என்னஞ்சாங்க வரண்டி எக்ஸிட் ஆகிடுச்சு. இல்லாட்டி அது லோக்கல் இருக்குமா. அடுத்தது அவருக்கு அடுத்த கஸ்டமரோட வந்ததில் அவர் வெயிட் கார்ட் ஒசி ரைட். இது வந்துக்கிட்டு C டைப் என்னோடய கேமராவில் அடிக்கிறது. ஐஃபோனுக்கு இருந்துச்சுன்னா வேறையாக வாங்கணும்.
ஆனால் விட விரிக்கி அந்த ஐஃபோனுக்கு இதை தூக்கிட்டாங்களா இல்லை விரலையானு தெரியா. இதில் ஐஃபோன்ட இது ஒன்று வாரு, இது சி டைப் தானே, இதில் ஐஃபோன்ட ஒன்று வராது இல்லை அதுக்குள்ளே. அவ்வளோதான் கணக்கு சாமான் ஒன்றும் இல்லை. மைக் 2 ஒரு இது உண்டு, ரிசீவர் எண்ணெய் உண்டு, சார்ஜிங் இதுதான் சார்ஜ் ஆகும் வச்ச உடனே என்ன சார்ஜ் ஆகிட்டு. அடுத்தது இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஒரே டைமில் 4 மைக் அடிக்கலாம். மைக் 2ல் வந்துக்கிட்டு 2 தான் அடிக்கலாம், இதில் வந்துட்டு 4 அடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு 4 அடிச்சு எங்கே சரி 2 அடித்து யூஸ் பண்ணுவோம் பார்ப்போம். ஆனால் மொத்தமாக எல்லாத்துக்கும் இது இல்லை வந்துட்டு இந்த பாருங்க, இதுக்கு பெட்டி சார்ஜ் ஆகுறது வந்துக்கிட்டு காட்டுது, சார்ஜ் ஆகிறதே காட்டுது. அதில் 3 இதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்டில் இருக்காது. இதுக்கு பிறகு அடுத்தடுத்த வர வீடியோக்கள் வந்துட்டு நம்ம மைக்கில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒன்றுக்கு டிஸ்பிளேலேயே வந்துக்கிட்டு க்ரீன் கலர் கோடு ஒன்று விழுது நம்ம அதை கதைக்கிறதுக்கு. ஓகே, ஆனால் இதை மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே அடிக்கலை. நான் இந்த XN 5ல் வந்துக்கிட்டு இது நார்மலாகவே இதை மட்டுமே கனெக்ட் பண்ணிடலும். இது ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை, மைக்கை மட்டுமே கனெக்ட் பண்ணிடலும். இனி நான் வாங்கக்குள்ள மொத்தமாக செட்டாக வாங்கினது. ஏன்னா வேறு ஃபோனில் சாமல் அடிக்கிறேன்னா கட்டாயம் இதுகள் தேவைப்படும், வேறு கேமராக்கள் அடிக்கிறேன்னா இதில் மட்டுமே 2 வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும். ஆனால் மொத்தமாக வாங்குவோம், செட்டோட கொம்போ பேக் வாங்குவான்னு கூட தான் இதை வாங்கியிருந்தேன். சத்தம் இப்படி கிளியராக இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் இது ஒன்றும் போடலை, அந்த வின்ஸ் இது ஒன்றும் போடலை, நார்மலாகவே நல்லா இருக்கும்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்துட்டு நான் சேப்புக்குள்ளே தான் மைக்கை வச்சுருக்கேன். லோக்கெல்லாம் செய்யறதுக்கு கிளம்பி ஈஸியாக இருக்கும். எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஜாமான் அது இதில் ஒன்றும் வராது. எனக்கு அந்த மஃபைன் போட்டு பார்க்கணும், போட்டு பார்த்தா அந்த யார் வந்துக்கிட்டு சரியாக ஃபில்டராகி வேலை செய்யும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இப்படி கைச்சி போகிறதுக்கு. நார்மலாக என்ன சேப்புக்கெல்லாம் வச்சிருக்கு, உள்ளுக்கு மேக்னெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கு. அப்படியோ இதில் இதையும் லாக் பண்ணுவோம். கையில் பிடிக்கிறதுக்கு சும்மா சட்டைப்படி முயல் குஞ்சை பிடிக்கிற மாதிரி சும்மா நம்ம லாக் பண்ணோம். ரைட், இதை போட்டால் இனி யாரும் என்ன செய்யாது, நம்மளுக்கு இனி கிரு சத்தங்கள் வராது. தூக்கி வச்சோமா, ஹெல்மெட்டுக்கு வச்சோமா அப்படி இருக்கிறேன். நல்லா இருக்கு. சும்மா ஏதோ சின்ன ஒரு இதோ ஒன்று நாளைக்கு விரும்புகிற இடத்துல அட்டாச் பண்ணுறேன். என்ன கேட்குறது, அந்த கிளிப்பெல்லாம் கழட்டலாம். அந்த நல்லா இருக்கு, உண்மை அட்டாச் நல்லா இருக்குது அதில் இது. ஆனால் என்ன நல்லா பிடிக்கிறதுக்கு அந்த பஞ்சு நல்லா தான் இருக்கு. முயல் கொஞ்சம் பிடிக்கலாம், இடைக்கிற முயலை பிடிக்கிற மாதிரி ஃபீல் அடி வச்சு கேட்குறாரு. நல்லா இருக்கு. அடுத்து அதில் 3 தானே, மற்றதோட நல்லா தானே அடிப்பாங்க. இது என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த இதுக்கு மைக் 2க்கெல்லாம் இந்த வின்னை வந்துட்டு வச்சு மூட இடாது. ஆனால் இதுக்கு மூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே மூடலாம். அதை நம்ம கலர் டோர்னமெண்ட் அவசியம் இல்லை, ஒரு தரம் ஃபிக்ஸட் பண்ணாலே அப்படி இருந்தால் சரி. ஓகே, மைக்கையும் எடுத்தாச்சு. ஒரு கேமராவோட இருக்கு, எங்களை அழகான பேக்குள்ளே இருந்தாச்சு தந்திக்காங்க. நல்லா இருக்குது, யானோட உருவத்தோட இருக்குது. என்ன இருக்கார் கேமராவோட இருக்கு. வெற்றிக்குள்ளவுக்கு வந்தால் கேமரா வாங்குங்கோ. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு கிளம்புல போய் வாங்குறதால அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தமிழ் தெரியா, உண்மையாக தமிழ் தெரியாதால திக்கி திணறி வாங்குகிறேன். இந்த சரியா என்ன எப்படி என்று விளங்குறதும் இல்லை. இனி இவர்கிட்ட வந்ததால் எல்லாமே எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தார். சரியா, நீங்களும் உங்களுக்கு தேவையானதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்க்காம வாங்க. என்ன நான் ஒரு சாமான் வாங்கக்குள்ள ப்ரைஸை பார்க்குறத விட நம்மளுக்கு சரியான அந்த இன்ஃபர்மேஷன், அடுத்தது நம்மளுக்கு ஒரு பின்னது கொள்வனுக்கு பிறகு வர சேவைகள் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத எப்பயுமே. உதாரணத்துக்கு நான் வேறு இடத்த போய் இதோட சீப்பாக ஒரு 2 குறைச்சி வாங்கலாம். ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் வரக்குள்ளேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று செஞ்சிடும், வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் நான் இவ்வளோத்த வந்தேன் மெயினாக. உண்மையாக இவ்வளோத்தானே எங்களுக்கு ஊரில் ஒரு பஸ்ஸை பிடிச்சிருந்துச்சு, இல்லை பைக்கில் வரதுக்கு. நீங்கள் பைக்கில் தனியாக வரதுக்கு அனுப்பில் நான் பஸ்ஸில் வந்தேன். ஒரு 1 ஹவருக்குள்ளே இவ்வளோத்த வந்துட்டு இந்த சாமான் இதை பிரச்சனைண்டா அண்ணா அப்படி தேடி கோல் அடி பெரிய இல்லை, அவர் கோல் தூக்கலட்டா வச்சுறேன் இவ்வளோத்த அது நிற்கிறேன். என்ன ஃப்ரிட்ஜு பால் அடி சேர்ந்தேன். சரியா, சும்மா அப்படி தான் பண்ணால் போய்க்கிறிக்கணும். சரி, ஓகே. நண்பர் உண்மையாக வந்துருந்தேன், அவருக்கு முடிய இதே வாங்கினார் உண்மையாக. ஓகே, அவரை கேமரா வாங்கியாச்சு. அவர் மேலும் மேலும் அவர் யூடியூப் சேனல் வளரணும், மேலும் மேலும் அவர் யூடியூப் சேனல் வளரணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.
இவர் யூடியூப் சேனல் வந்துட்டு பிடி மேலோ என்ன ஏபி மேலோங்கிற யூடியூப் சேனல் இங்கே ஒரு ஹெல்பிங் வீடியோ செஞ்சுக்கிறீங்க. நீங்களும் ஹெல்பிங் வீடியோ பார்க்குறாக்கள் இருந்தாங்கன்னா போய் பாருங்க. அவருக்கு வேறு ஏதாவது மோட்டிவேஷனல் நீங்கள் சொல்லணும்னு சொன்னாலும் சொல்லுங்க. 7 மணி சொன்னால் அவரை வீடியோட லிங்கை வந்துட்டு என்னை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல மாட்டேன், நான் கொடுத்து விட்றேன். இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.